அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டேல்ஸ் ஆஃப் டைம். இன்றைக்கி நம்ம எம்டி சால்னா எப்படி செய்யலாங்கிற ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் இந்த மாதிரி ரெசிபீஸுக்கெலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் பரோட்டா சால்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எங்கள் ஊர் ஸ்டைலில் உள்ள அந்த சால்னா மாதிரி எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு இதில் நான் ரெசிபி டீட்டெயில்ஸ் காமிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு 2 சில்லளவு தேங்காய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா, ஒரு 5-6 கேஷ்யூ, ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு இந்த 2 தான் மெயினாக இந்த பேஸ்ட்டுக்கு நம்ம சேர்க்குற பொருள். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய். இது வீட்டில் பண்ண மசாலா, அது கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மொத்தமாக எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை. ஆக்சுவலாக இதுதான் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். இதை எங்கள் அம்மா சேண்டலைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ஒரிஜினல் நேம் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் எல்லா கறி குழம்பு இந்த மாதிரி நம்ம பண்ணுற பிரியாணி எதுக்குனாலுமே இந்த மற்ற ஸ்பைசஸ் போடுற இடத்துல இது போடுவாங்க. நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு அதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 போதும், சின்ன சைஸ்னால் ஒரு 1.5 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அது பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த புதினா, மல்லியெல்லாம் புதினா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி அதையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்க விட்டுருங்க. இந்த அளவு நல்லா எல்லா வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, புதினா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல கிரேவி மாதிரி வரணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்து, இது கூட கொஞ்சமாக அதை அலசி தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்து ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ், கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் போதும். அது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இதோடைய கன்சிஸ்டன்சி நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி குருமா மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு நல்ல தண்ணியாக வேணும், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணாலும் ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, காரம் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எம்டி சால்னா ரெடி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.